குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வீக்கெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அங்கே கிருஷ்ணகிரி பக்கம்லாம் நல்ல மழைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? வெதர் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் தூக்கமும் வரும். பரவாயில்ல, கொஞ்சம் தூங்காமல் கவனிங்க பார்க்கலாம். சரியா? சரி, எங்கே நிறுத்தியிருக்கோம்? எக்ஸசைஸ் 5.5ல நம்ம சம்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஐ திங்க் 5 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம். இட் இஸ் ஆன் த போர்ட் நவ். பாருங்க, find the values of p for which the straight lines 8px plus 2 minus 3p into y plus 1 equal to 0 and px plus 8y minus 7 are perpendicular to each other அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? பார்க்கலாமா? முதல்ல ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்க. 8px plus 2 minus 3p into y plus 1 equal to 0. அப்போ m1 is equal to minus a by b அப்படின்னு படிச்சிருக்கோம், which is equal to minus a அப்படிங்கும் போது இங்க இதைத்தான் நம்ம ஏன்னு எடுக்கணும். புரியுதா? 8p ஏன்னு எடுக்கணும். அதே மாதிரி b என்னவா இருக்கும்? coefficient of y, it is here. அப்போ minus 8p by 2 minus 3p. இதுதான் m1. அதே மாதிரி நம்ம m2 எடுக்கலாம். ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். px plus 8y minus 7 equal to 0. இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க p, y ஓட கோஎஃபிஷியன்ட் plus 8. therefore m2 is equal to again minus a by b தான் போட போறோம், minus p by 8. என்ன கொடுத்திருக்காங்க? the two lines are perpendicular to each other. அப்போ the lines are perpendicular to each other. அப்போ கண்டிஷன் என்ன? therefore m1 into m2 is equal to minus 1, which implies that m1 value போடுங்க, minus 8p by 2 minus 3p into m2 ஓட வேல்யூ minus p by 8 is equal to minus 1. இங்க இப்போ cross multiply, multiply பண்ணிட்டு அப்புறம் cross multiply பண்ணோம்னா we'll be getting the, அதை வந்து solve பண்ணோம்னா we'll be getting it. இப்போ minus into minus will give you plus 8. அப்போ 8p square by 8 into 2 minus 3p is equal to minus 1, which implies that 8p square is equal to minus 8 into 2 minus 3p. இங்க multiply பண்றோம், cross multiply பண்றோம். புரியுதா? which implies that (8p square) is equal to minus 16 plus 24p. இப்போ left side கொண்டு வாங்க அதை, which this implies that 8p square minus 24p plus 16 equal to 0. இப்போ பாரு, எல்லாத்துலயும் 4 வந்து is a common factor for all the coefficients. So divide by 4. Dividing by 4, this implies that 2p square minus 3p plus 4 equal to 0. இப்போ 4 2s are 8. minus 3 வர மாதிரி நம்ம பிரிக்கணும் இல்லையா? ப்ராடக்ட் வந்து plus 8 வரணும், இங்க minus 3 வரணும். பிரிக்க முடியுமா? நமக்கு ஒன்னே ஒண்ணுங்க 4 2s are 8 மட்டும் தான் தெரியும் இல்லையா? வேற எந்த ஃபேக்டரும் நம்ம எடுக்க முடியாது, அதுக்கு டிஃபரன்ஸ் கூட நமக்கு கிடைக்காது. so we can go for this formula, quadratic formula அப்படின்னு வச்சிருக்கோம். p is equal to minus b. minus b கும்போது minus of minus 3 plus 3 plus or minus square root of b square is 9 minus 4ac அப்படிங்கும்போது 4 4s are 16, 16 2s are 32 by 2a அப்படிங்கும்போது 4ன்னு வரும். ஆனா அந்த இடத்துல நமக்கு வந்து p வந்து வேல்யூ கரெக்டா வரலையே.
ஈக்குவேஷன் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோமா? 8px plus 2 minus 3p into y plus 1 plus 8y minus 7 equal to 0. m2 equal to minus p by 8. Give minus 8 by, அப்போ plus தான் வரும், 8p square by 2 minus pp cube. Minus 16 plus 24. So p doesn't have a real value. அது மட்டும் நம்ம சொன்னா போதும். p is not real. புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாம். Next question பாருங்க. 7th question. If the straight line passing through the points h3, 4, 1 intersects the line 7x minus 9y minus 19 equal to 0 at right angle, then find the value of h. Right angle அப்படின்னா என்ன அர்த்தம்? It is perpendicular. இல்லையா? அப்போ ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. ஒரு லைன் வந்து passes through h3 and 4, 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்லையா? நம்ம போடலாம். The points are h3 and 4, 1. அப்போ நம்ம இங்க ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க வேண்டாம். directly we can write the slope. Slope is equal to slope m1 equal to y2 minus y1 by x2 minus x1 equal to 1 minus 3 by 4 minus h. இது m1. புரியுதா? m2க்கு மட்டும் நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா போதும். பாருங்க, 7x பாரு 7x minus 9y minus 19 equal to 0. அப்போ m2 is equal to minus a by b, which is equal to minus 7 by minus 9, which is equal to 7 by 9. The lines are at right angles, perpendicular to each other. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? Therefore m1 m2 is equal to minus 1. Substitute பண்ணு. 1 minus 3 என்ன வரும் நமக்கு? இங்க minus 2 வரும். minus 2 by 4 minus h. அப்போ minus 2 by 4 minus h into 7 by 9 is equal to minus 1 அப்படின்னு வரும். ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால நீ சப்ட்ராக்ட் கேன்சல் பண்ணலாம். இங்க 14 is equal to 9 into 4 minus h அப்படின்னு வரும். 9 into 4 minus h 1 நால மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடு கொண்டு போயிடலாம். Therefore you will have 14 is equal to 36 minus 9h. 9h இங்க தூக்க 9h is equal to 36 minus 14. 14 இங்க கொண்டு போயிடு. So 9h is equal to 22. h is equal to 22 by 9. புரியுதா? அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனுக்கு m1 m கண்டுபிடிக்கிறதுக்கு you can use the formula y2 minus y1 by x2 minus x1.
அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Eighth question போவோம். Find the equation of the straight line parallel to the line 3x minus y plus 7 equal to 0 and passing through the point அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாரு, given equation என்னமா? 3x minus y plus 7 equal to 0. Okay? Therefore, the parallel line is of the form, என்ன ஃபார்ம்ல இருக்கும்னு படிச்சிருக்கோம்? ஸ்லோப் மாறாது, அதே ஸ்லோப் தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ 3x minus y plus k equal to 0. கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். It passes through the point 1 minus 2. It passes through 1 minus 2. Therefore, substitute பண்ணு. 3 into 1 minus of minus 2 plus k equal to 0. That is 3 plus 2 plus k equal to 0. Which implies that k is equal to minus 5. இல்லையா? k plus 5 is equal to 0 வரும். 5 தூக்கி right side போட்டேனா minus 5 ஆயிடும். Therefore, the equation is, the required equation is, k இருக்கிற இடத்துல minus 5 போட்டு எழுதிடு. 3x minus y minus 5 equal to 0. இந்த மைனஸ் 5க்கு பதிலாக ஏதாவது ஃப்ராக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ராக்ஷன் எடுத்து எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 9th question. சத்தியசாயில யாருக்குமே கவனிக்கணும் அப்படின்னு தோணல இல்லையா? உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன செய்துட்டு இருக்கீங்க? அடுத்த क्वेश्चन 9th question பார்க்கலாம். Find the equation of the straight line perpendicular to the straight line அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And it passes through this point அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Given line என்ன கொடுத்திருக்காங்க பாரு, x minus 2y plus 3 equal to 0 இல்லையா? இங்க a is equal to 1 and b is equal to minus 2 இருக்கு. அதெல்லாம் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? The line perpendicular to this, the perpendicular line is of the form, என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? minus bx plus ay plus k equal to 0. That is minus bx போது இந்த minus 2 என்ன ஆகும்? plus 2 ஆகும் plus 1y plus k equal to 0. இது என்ன செய்யுது? It passes through 1 minus 2. இங்க substitute பண்ணு. 2 into 1 plus minus 2 plus k equal to 0. Which implies that, பாரு 2 minus 2 அப்ப 0. k is equal to 0. Therefore, the required equation is அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண மைனஸ் பிஎக்ஸ் அப்படிங்கும்போது இந்த இருக்கு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 2x plus y k 0 ஆயிடுச்சு. ஸோ 2x plus y is equal to 0. புரியுதா? இந்த இடத்துல எதுல மைனஸ் போட எதுல பிளஸ் போடங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்காக தான் முதல்ல ஈக்குவேஷன் முதல்ல ஏபி தனியா எழுதிக்கோ, தென் இது மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வா, அப்போ தப்பு வராது. புரியுதா? 10th question போலாம். Find the equation of the perpendicular bisector. Perpendicularனா நமக்கு தெரியும். Bisector அப்படிங்கும்போது actually it goes through the midpoint of the given line segment.
of the line segment joining the points அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ என்ன செய்யலாம், முதல்ல மிட் பாயிண்ட கண்டுபிடிக்கலாமா. let m be the midpoint of the segment. என்ன லைன் செக்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். joining 3, 4 and -1, 2. சரிதானா. அப்ப அதோட மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும். therefore m is x1 plus x2 by 2. அப்ப 2 by 2, அதாவது 3 minus 1 by 2 and 4 plus 2 by 2, that is 2 by 2 na 1. இங்க 6 by 2 3. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாயிண்ட் வழியா தான் அந்த லைன் வந்து போகுது. இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் முத போடு. ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் எப்படி போடணும். y2 minus y1 by x2 minus x1. டைரக்டா போட்டுடலாமா. y2 minus y1 அப்போ -2 by x2 minus x1, therefore -4. minus cancel ஆகும், half. therefore slope of the perpendicular line is equal to -2 by 1, that is -2. புரியுதா. இப்போ ஸ்லோப் தெரியும், நமக்கு மிட் பாயிண்ட் தெரியும். therefore m is equal to -2 and the point is 1, 3. நமக்கு ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் இருக்கு. therefore the required equation is y minus y1 equal to m into x minus x1. simplify substitute பண்ணுவோம். that is y minus 3 is equal to -2 into x minus 1 இல்லையா. சிம்பிளிஃபை பண்ணா இங்க y minus 3 இருக்கு, இங்க -2x plus 1 கிடைக்கும். plus 1 இங்க வரும்போது -1 ஆகும். so this will give you 2x plus y minus 3 minus 2 is equal to 0. that is 2x plus y minus 5 equal to 0. this is the required equation. புரியுதா. midpoint of the perpendicular bisector passes through the midpoint of the line segment and also is perpendicular to the given line segment அப்படின்னு தெரியும் நமக்கு. அடுத்த क्वेश्चन போலாமா. லெவன்த் क्वेश्चन பார்க்கலாம். Find the equation of the straight line passing through the point of intersection of the lines. Point of intersection of the lines and is parallel to the line joining these two points. Parallelங்கும்போது நமக்கு தெரியும் slopes are equal னு. அதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட் வழியா அது பாஸ் ஆகுதுன்னு பார்க்கணும்னா we have to solve these two equations. இல்லையா, அதுதான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். அப்போ first we will write the equations. 2x plus y is equal to 3. மாத்தி எழுதிக்கலாம். 5x plus y is equal to 6. 1 minus 2. Equations நம்ம என்ன செய்யலாம், subtract பண்ணலாம். 1 minus 2 gives us, இது என்ன ஆகும், மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், இது போயிடும். minus 3x equal to minus 3, which implies that x is equal to 1.
அப்ப இது சப்ஸ்டிட்யூட் பண்ண therefore நம்ம ரொம்ப எலாபரேட்டா எழுத வேண்டாம் 2 into 1 plus y is equal to 3 which implies that y is equal to 1. Therefore point of intersection is 1 1. புரியுதா? slope of the line segment நம்ம கண்டுபிடிக்கணும். slope of the line segment equal to y2 minus y1 by x2 minus x1. இல்லையா? நம்ம பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 2 1. அப்போ y2 minus y1 போட்டேனா minus 1. இல்லையா? minus 1 by x2 minus x1. 1 which is equal to minus 1. Therefore, slope of the required line equal to அப்படி நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம்? the lines are parallel அப்படின்னு போடணும். the lines are parallel. Therefore, m1 equal to m2. அப்போ m is equal to minus 1, point of intersection 1 1. Therefore, the required equation is நம்ம ஃபார்ம் தெரியும் y minus y1 is equal to m into x minus x1. slope point form. substitute பண்ணுங்க. y minus 1 equal to minus 1 into x minus 1, which implies that y minus 1 plus x minus 1 equal to 0. That is x plus y minus 2 equal to 0. சரியா? டுவெல்த் கொஸ்டின் போலாமா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஃபார்ம்ஸ் parallel லைன் இந்த ஃபார்ம்ல இருக்கணும், perpendicular லைன் இந்த ஃபார்ம்ல இருக்கணும்னு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்லோப் கண்டுபிடிச்சு தான் நம்ம வந்து ஈக்குவேஷனை எழுத முடியும். 12th question. Find the equation of the straight line that passes through the point of intersection of the straight lines. ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க and perpendicular to the line straight line கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? perpendicular அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம் பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இல்லைன்னா முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம முதல்ல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 5x minus 6y equal to 1 இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. 3x plus 2y equal to minus 5. இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்டு 3 என்ன ஆகும்? 9x plus 6y equal to minus 15 அப்படின்னு ஆகும். இது ரெண்டையும் நம்ம இப்ப ஆட் பண்ணலாம். 1 plus 3 நமக்கு 14x, இது போயிடும், equal to minus 14, which implies that x is equal to minus 1. Therefore, 5 into minus 1 minus 6y equal to 1. அப்போ minus 5 இங்க இருக்கும், ரைட் சைடு போகும்போது plus 5 ஆகும், which implies that minus 6y equal to 6. That is y is equal to minus 1. Therefore, point of intersection is minus 1 minus 1. சரியா? The line is perpendicular to the required line is perpendicular to 3x minus 5y plus 11 equal to 0. Therefore, it is of the form, என்ன ஃபார்ம்ல இருக்கும் சொல்லு? minus bx அப்படின்னு படிச்சிருக்கோம்.
The minus of minus will become plus 5. Therefore, 5x plus ay. So, plus 3y plus k equal to 0. It passes through minus 1, 1. The point. Minus 1, minus 1. Therefore, 5 into minus 1 plus 3 into minus 1 plus k equal to 0. Minus 5 minus 3 will give you minus 8. So, k is equal to 8, which implies that k is equal to 8. Therefore, the required equations. K க்கு மட்டும் the value போடு. 5x plus 3y plus 8 equal to 0. சரியா? போட்டிங்களா? 13th question போலாமா? ஒரு சிலர் எல்லாத்தையுமே எழுதுறீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவா ரப் பண்றேன். புரியுதா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா நீங்க சொல்லலாம். Thirteenth question. பாரு, find the equation of the straight line joining the point of intersection of the lines and this. ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. இது ஒரு set of equations, இது ஒரு set of equations. ரெண்டு point of intersection கண்டுபிடிச்சிட்டு என்ன யூஸ் பண்ணோம்? 2 point form, அதாவது y2 minus y minus y2 by y1 minus y2 is equal to x minus x2 by x1 minus x2 அப்படிங்கிற ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணோம். புரியுதா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். தென் அது x1 x2 y1 y2 எடுத்துட்டு சாரி x1 y1 x2 y2 எடுத்துட்டு you have to substitute in this formula. சரியா? அடுத்து போலாமா? 15th homework பண்ணிருங்க. 13th question. We'll do the 14th. If the vertices of a triangle ABC are these three, find the equation of the straight line along the altitude from the vertex B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ஏபிசின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம், அதோட வெர்டிசஸை எழுதிக்கலாம். ஆல்டிடியூட் அப்படிங்கும்போது இட் வில் பி பெர்பெண்டிகுலர். பில இருந்து பிங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து போகக்கூடிய ஆல்டிடியூட் அப்படிங்கும்போது இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு ஏசி இல்லையா? அப்போ ஏசியோட முதல்ல எய்தர் ஏசியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஆர் ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? த ஆல்டிடியூட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி. The altitude is perpendicular to AC. Now, slope of AC is equal to y2 minus y1. Therefore, 9 by. அப்படி வேணும்னா நீங்க ஃபார்முலா எழுதிக்கோங்க. y2 minus y1 by x2 minus x1, which is equal to 5 minus of minus 4 plus 4, 9. Minus 1 minus 2. So, minus 3. Cancel பண்ணோம்னா 3. So, it is minus 3. Therefore, slope of the altitude is equal to எப்படி இருக்கும்? Is equal to minus of 1 by this இருக்கும். அப்போ 1 by 3. ரெசிப்ரோக்கலாவும் மாறும், மைனஸ் போயிடும். புரியுதா? இதோட அடுத்த இது வந்து நெகட்டிவா இருந்தா இது பாசிட்டிவா இருக்கும். Now, therefore, equation of the altitude.
is இதுதான் நமக்கு m ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா x1 x2 என்ன எடுக்கணும் 3 3 எடுக்கணும் ஏனா it passes through 3 3 ஞாபகம் வச்சுக்கணும் y minus y1 is equal to m into x minus x1 that is y minus y1 வந்து 3 is equal to 1 by 3 into x minus 3 இது simplify பண்ணுங்க 3y minus 9 ன்னு கிடைக்கும் which implies that 3y minus 9 is equal to x minus 3 இந்த 3y right side கொண்டு போனீங்கன்னா minus ஆகும் so x minus 3y minus 3 plus 9 equal to 0 that is x minus 3y plus 6 equal to 0 this is the required equation புரியுதா நமக்கு ஞாபகம் இருக்கணும் altitude வந்து எப்பவுமே it is perpendicular to the base அதாவது opposite side of the vertex அப்படின்னு தெரியணும் டயக்ராம் போட்டு செஞ்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும் சரியா அப்படி இல்லைன்னா a எது b எது c எதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் டயக்ராம் போட்டா ஈஸியா முடிஞ்சு போயிடும் அடுத்த क्वेश्चन போலாமா question 15 பாருங்க 15th question if the vertices of a triangle ABC are these three find the equation of the straight line along the median from the vertex என்ன கொடுத்திருக்காங்க 15th question from the vertex A அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ முதல்ல நம்ம டயகிராம் போட்டுக்கலாமா ஓகே டயகிராம் ABC போட்டாச்சு மீடியன் அப்படிங்கும்போதே மிட் பாயிண்ட் வழியா போகுதுன்னு தெரியணும் உனக்கு vertex A கொடுத்திருக்காங்க இப்போ A அப்படிங்கும்போது A யோட ஆப்போசிட் சைடு எது BC அப்ப BC ல மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் நம்ம BC ல மிட் பாயிண்ட் எடுத்துட்டு we join AM இல்லையா இந்த AM ஓட ஈக்குவேஷன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா so the midpoint of BC is the midpoint M of BC is நமக்கு தெரியும் x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அப்போ 8 plus x 8 16 by 2 it is 8 அதே மாதிரி 10 plus 4 14 by 2 7 இல்லையா அப்ப இந்த பாயிண்ட் என்ன 8 7 and it passes through minus 4 4 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் நம்ம இப்போ 2 point form யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா therefore the equation of the median is the equation of AM is அல்ல median is அப்படினு எழுதிக்கலாம் ஃபார்ம் எழுதிக்கோ y minus y2 by y1 minus y2 equal to x minus x2 by x1 minus x2 நீ எதை வேணாலும் x1 y1 எடுத்துக்கோ எதை வேணாலும் x2 y2 எடுத்துக்கோ சரியா சோ y minus இப்போ நான் வந்து இத வந்து x1 y1 எடுத்துக்கிறேன் இத x2 y2 ன்னு எடுக்க போறேன் அப்போ y minus 7 by 4 minus 7 is equal to x minus x2 இங்க இருக்கு x minus 8 by minus 4 minus 8 இது simplify பண்ணா உனக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும் that is y minus 7 by minus 3 equal to x minus 8 by minus 12 நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கேன்சல் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிலாம் செய்ய வேண்டாம் இங்க என்ன பண்ணிடலாம் தெரியுமா ரெண்டுமே டினாமினேட்டர்ல இருக்க மைனஸ் மைனஸ் நீ கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இப்படியே வச்சுட்டு ரேஷியோ கேன்சல் பண்ற மாதிரி இப்படி நீ கேன்சல் பண்ணிடலாம் புரியுதா உனக்கு தேவை கரெக்டான ஆன்சர் அவ்வளவுதான் this implies that 4y minus 28 equal to x minus 8 which implies that x minus 4y minus 8 plus 28 equal to 0 which implies that x minus
4y plus 20 equal to 0. சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? Sixteenth question பார்க்கலாம். Find the coordinates of the foot of the perpendicular from the origin to the straight line அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Foot of the perpendicular அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த perpendicular எந்த இடத்துல வந்து டச் பண்ணும் அப்படின்னு இல்லையா? பாரு, இது origin, originல இருந்து இந்த straight lineக்கு ஒரு perpendicular போடுறாங்க. அந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிதானா? அப்ப foot of the perpendicular அப்படிங்கும்போது it is the intersection, point of intersection of the given line with the perpendicular. அந்த கான்செப்ட் நமக்கு புரியணும். அடுத்து perpendicularோட ஈக்குவேஷன் நம்ம போடணும். ஈக்குவேஷன் போடுறதுக்கு நமக்கு தெரியும் minus 2x plus 3y plus k equal to 0 நம்ம எழுதிக்கலாம். k கண்டுபிடிக்கிறதுக்கு we can use the point 0, 0. புரியுதா? ரைட். The given equation is 3x plus 2y minus 7 equal to 0. Equal to 7 left side கொண்டு வந்து minus 7 ஆக்கிரு. Therefore, the perpendicular is minus 2x plus 3y plus k equal to 0. It passes through 0, 0. It passes through 0, 0, which implies that k is equal to 0. ஆர்ஜின் வழியா பாஸ் பண்ற எந்த ஒரு ஈக்குவேஷனுக்கும் எந்த ஒரு லைனுக்கும் c வந்து 0, கான்ஸ்டன்ட் வந்து 0, y equal to mx அப்படின்னு தான் இருக்கும். புரியுதா? Therefore, the equation is minus 2x plus 3y equal to 0 or சைனை மாத்து 2x minus 3y equal to 0. இல்லையா? த்ரூ அவுட்டா சைன் மாத்தலாம். மைனஸ் 0நாலும் பிளஸ் 0நாலும் நமக்கு ஒண்ணுதான். So, the foot of the perpendicular, இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வேணா வச்சுக்கோ. The foot of the perpendicular is the point of intersection of 1 and 2. Point of intersection of 1 and 2. சரியா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படி பாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா y வந்து நமக்கு கேன்சல் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் into 3 gives me 3x plus 6y is equal to, இது minus 7 21 ஆகும், I mean plus 7 ஆகும், equal to 21. இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணு. செகண்ட் ஈக்குவேஷன் into 2 gives us, sorry, 3x வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது it will become 9x இல்லையா? 9x plus 6y. அதே மாதிரி இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4x minus 6y is equal to 0 அப்படின்னு வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9x plus 6y minus 21 equal to 0 வரும். minus 21 ரைட் சைடில் தூக்கி போட்டேன்னா plus 21 ஆகுது. செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணு. therefore இது மாதிரி வரும், இது போயிடும். which implies that 13x equal to 21. therefore x is equal to 21 by 13 அப்படின்னு வரும். இந்த x ஓட வேல்யூ எடுத்து நீ y ல வந்து சப்ஸ்டிட்யூட், ஐ மீன் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. therefore 2 into 21 by 13 is equal to 3y. செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3y ரைட் சைடு எடுத்துக்கலாம். புரியுதா?
from 2 அப்படின்னு போட்டுக்கோ. from 2. That is 3y is equal to 2 into 21 by 13. Y is equal to 2 into 21 by 13 into 3. 3 அங்க cancel பண்ணு 14 by 13. Therefore, the foot of the perpendicular is பாரு x வந்து 21 by 13, y வந்து 14 by 13. சரியா? அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பெர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷன் எப்படி போடுறதுன்னு தெரியணும். இட் பாசஸ் த்ரூ 0 0 அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் போது இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் வித் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நமக்கு தெரியணும். புரியுதா? இந்த மூணு தெரிஞ்சாதான் we can do the sum. கொஞ்சம் கார்லேட் பண்ண தெரியணும் நமக்கு, அவ்வளவுதான். கொடுத்திருக்க கான்செப்ட நமக்கு தெரிஞ்ச கான்செப்டோட ஜாயின் பண்ணி எப்படி கொண்டு வர்றது சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்க தெரியணும், அவ்வளவுதான். 17th question. If x plus 2y equal to 7 and 2x plus y equal to 8 are the equations of the lines of two diameter of the circle, find the radius of the circle if the point 0 minus 2 lies on the circle. இது என்னது? ஏதோ ரெண்டு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. சரி, நம்ம கொடுத்துருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம டயக்ராம் போடலாமா? சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள்ல ரெண்டு டயமீட்டர் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் டயமீட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் த சென்டர். எந்த டயமீட்டர் கொடுத்தாலும் டூ டயமீட்டர்ஸ் இன்டர்செக்ட் அட் த சென்டர். அப்ப சென்டரோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? தென் அதுல ஒரு பாயிண்ட் இஸ் 0 minus 2 ஆன் த சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப ரேடியஸ் வேணா என்ன செய்யலாம்? நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரிஞ்சதுன்னா we can find out the radius இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், before which we have to find out the center. சென்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பண்ணோம்? x plus 2y equal to 7 and பாரு அடுத்த ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. 2x plus y equal to 8. செகண்ட் ஈக்குவேஷன், நான் செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு 4x plus 2y is equal to 16 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ண போறேன். உடனே என்ன ஆகும்? இங்க மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இது போயிடும். minus 3x is equal to minus 9, which implies that x is equal to 3. அப்ப x is equal to 3 னா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி y கண்டுபிடிக்கலாம். therefore from 1 3 plus 2y equal to 7. 2y is equal to 4, which implies that y is equal to 2. இந்த 3 அங்க ரைட்ல போட்டேன்னா minus 3 ஆகும் 2. Therefore, the center is 3 2. Point on the circle is 0 minus 2. இது x1 y1, இது x2 y2. Therefore, radius is equal to square root of x1 minus x2 the whole square. ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணி இல்லையா? plus y1 minus y2 the whole square. 9th படிச்சது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மறந்துருந்தா ஞாபகப்படுத்திக்கோ. which is equal to square root of 3 minus 0, அப்போ 3 தான். so 9, 3 square is 9. 2 minus of minus 2, அப்போ plus 2, 2 plus 2 4, 4 square is 16 இல்லையா? 16 plus 9 root 25, which is equal to 5 units.
புரியுதா? radius equal to 5 units. அப்ப என்ன தெரியணும்? பேசிக் கான்செப்ட் ஞாபகம் இருக்கணும். 2 diameters intersect at the center அப்படின்னு தெரியணும். radius is the distance of the center, the distance between the center and the circumference or and the point on the circle அப்படின்னு தெரியணும். அது தெரியாம நீ உட்கார்ந்திருந்தேன்னா உனக்கு சம் வராது, ஆன்சர் வராது. டயக்ராம் போட்டுட்டு செய்ய. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? Eighteenth question. Find the equation of the straight line segment whose end points are the point of intersection of the straight lines and the midpoint of the line joining the points these two. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். சம் டயக்ராம் இல்ல, சரி டயக்ராம்ல நம்மளே போட்டுக்கலாம். என் பாயிண்ட்ஸ் ஆர் ஆன் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதாவது ரெண்டு லைன் செக்மெண்ட் இப்படி இருக்கு சரியா? ஒன் இஸ் 2x minus 3y plus 4 equal to 0. The other is x minus 2y plus 3 equal to 0. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் P ன்னு வச்சுக்கோ. கண்டுபிடிச்சலாமா? நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. இங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு லைன் இருக்கு, லைன் செக்மெண்ட். அது எப்படி இருக்கு பாரு. 3 minus 2 ஒரு பக்கம், ஒரு எக்ஸ்ட்ரீம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்ன? -5 8. இதோட மிட் பாயிண்ட் இருக்குங்க இங்கயோ, Qன்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு PQ ஓட ஈக்குவேஷனை தான் கேக்குறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கோ. புரியுதா? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு. 2x minus 3y plus is equal to -4, first equation. Second equation, x minus 2y equal to -3. இது second equation. நான் என்ன செய்ய போறேன்னா, second equation 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போட போறேன். அப்ப எனக்கு 2x minus 4y is equal to -6 ன்னு கிடைக்கும். third equation. இப்போ first equation இருந்து third equation subtract பண்ணேன்னா x காணாம போயிடும். புரியுதா? அப்போ y is equal to 2 அப்படின்னு கிடைக்கும் எனக்கு. இதை நான் எக்ஸ்ல அதாவது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். therefore from 2 x minus 2 into 2 equal to -3, which implies that x is equal to -3 plus 4, that is x is equal to 1. இல்லையா? therefore P is 1 2. டயக்ராம் போட்டு அதுல கரெக்டா பாயிண்ட காட்டிடு. சரியா? நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் Q is பாரு 3 minus 5 by 2 minus 2 plus 8 by 2, that is minus 2 by 2 minus 1, இங்க 6 by 2 3. இப்போ equation of PQ நம்ம கண்டுபிடிக்கணும். therefore equation of PQ is ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்கு. so 2 point form y minus y2 by y1 minus y2 is equal to x minus x2 by x1 minus x2. நீ எதை வேணாலும் x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். I prefer to take this as x1 y1 and this as x2 y2. therefore this implies that y minus 3 by
2 minus 3 is equal to x plus 1 by y minus y2. X plus 1 by 2 minus, 1 plus 1. சரிதானா? சால்வ் பண்ணினா கிடைக்கும். x minus 3 by minus 1 is equal to x plus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். y minus 3. அப்போ இப்போ cross multiply பண்ண, which implies that 2y minus 6 is equal to minus x minus 1. அதெல்லாம் right side left side கொண்டு வா. x plus 2y, இந்த minus இங்கே வந்தா plus 1, அப்போ minus 5 equal to 0. புரியுதா? அப்போ 18 questions நம்ம பார்த்தாச்சு. 19th question நாளைக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு we will do the MCQ. சரியா? then important points ஏதாவது இருந்ததுன்னா ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு we will bring this chapter to an end. Okay children, thank you and we'll meet tomorrow.